அறிவாளிகளும் ஞானிகளும் நியாயவாதிகளும் முட்டாள்களும் மனிதன் என்ற பட்டங்களை பெற்றவர்களேதான் என்றாலும் மனிதன் என்கின்ற பட்டங்களில்தான் எத்தனை ரகங்கள் எண்ணிட்டு பார்க்க முடியாத வாழ்க்கை கூறுகள் பிரிந்து கிடக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் ஆதாரமாக விளங்குவது அறிவு. அதன் வினைகள் இரண்டு: நல்வினை, தீவினை. நல்வினை பயனுள்ளது, தீவினை பயனற்றது. பயனுள்ளது வெற்றியை தந்தது, பயனற்றது தோல்வியை தந்தது. வெற்றி இன்பத்தை தந்தது, தோல்வி துன்பத்தை தந்தது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்றாலும் காலத்தால் அவரவர் செய்த வினைப்பயன்களே அதன் காரணமாக இருந்திருக்கின்றது. கற்றாழையும் கள்ளியும் எருக்கும் இருக்கும் இடம் காடுகள் என்றழைக்கப்படுகின்றது. முல்லையும் மல்லியும் ரோஜாவும் இருக்கும் இடம் தோட்டம் என்றழைக்கப்படுகின்றது. பயனுள்ளது என்பதால் தோட்டங்கள் வளர்க்கப்படுகின்றது, பயனற்றது என்பதால் காடுகள் அழிக்கப்படுகின்றது. பயனுள்ள மரம் பாதுகாப்பான இடங்களில் மட்டும்தான் வளரும். பயனற்ற மரம் பல இடங்களில் செழிப்புடன் வளரும். கனிதரும் மரம் கல்லடிப்பட்டாலும் உயிர்களின் பசி தீர்க்கப்படுவது அதன் பெருமை என்பதை போல் பயனுள்ள சில மனிதர்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் பலரினுடைய வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். பயனற்ற மரங்களைப் போல் பலர் செழிப்புடன் வாழ்ந்தாலும் அவர்கள் பயனற்றவர்களே. வெற்றி பெற்ற மனிதர்களெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதர்களெல்லாம் வெற்றி பெற்றதில்லை என்பதைப் போல் அறிவாளிகளில் சிலர் வழி தெரியாமல் அழிந்து போயிருக்கின்றார்கள். முட்டாள்களில் சிலர் வளமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் சொல்லப்போனால் காலத்தால் அவரவர் செய்த வினைப்பயன்கள் அதன் காரணமாக இருந்திருக்கின்றது. காலத்தால் அழிந்து போன வரலாறுகளுக்குள் வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகள் புதைந்து கிடக்கின்றன. அவற்றை வாரி வழங்கி மக்களுக்கு வழிகாட்டி சென்ற சான்றோர்கள் பலர். நான் அவற்றை சுட்டிக்காட்டவே முன்வருகின்றேன். உதாரணமாக, மதுரையை ஆண்டு வந்த பாண்டிய மன்னனுடைய திருச்சபையில் பொற்கொள்ளனால் கோவலன் மீது தவறான குற்றம் சாட்டப்பட்டது. கொண்டு வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்தான் அரசன். நாவினுடைய தடுமாற்றத்தால் கொன்று வாருங்கள் என்று உணரப்பட்டது. காவலர்களால் கோவலன் கொல்லப்பட்டான். கண்ணகி கொதித்தெழுந்தாள். மற்றொரு கால் சிலம்பை அரசவையில் அடித்து சிதறச் செய்து கணவன் கல்வனில்லை என்று நிரூபித்தார். தவறான தீர்ப்பை வழங்கிவிட்டோம் என்ற மன்னன் உயிர் நீத்தான். ஆத்திரம் கொண்ட கண்ணகி மதுரையை தீக்கீரையாகும்படி சாபம் விடுத்தார். அந்த மனநிலையிலும் கூட பச்சிலங்குடி, பசு, சிசு, பிணிப்பட்டோரை தீயே தீண்டக்கூடாது என்கின்ற ஜீவகாருண்ய கட்டளையும் பிறப்பித்தார். கோவலன் கொல்லப்பட்டதற்கு அவன் ஊழ்வினைகளே காரணமாக இருந்தாலும் கற்புக்கு தெய்வமாக கண்ணகி விளங்கியதும் மானத்திற்காக உயிரையும் விட்டான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று வரலாறு பேசுவதும் அவனுடைய மரணமே மறு காரணமாக இருந்திருக்கின்றது. மீண்டும் தொடர்வோம். இந்த எளியவன் சிற்றறிவால் எடுத்துரைத்த ஜீவாதார உயிரோட்டங்களுக்கு செவி சாய்த்து உண்மை நிலைதனை உணர உயர்ந்தோன் தாழ்வணங்கிய நாமங்கள் கோடானு கோடி சமர்ப்பணம் சமர்ப்பணம். கிருஷ்ணார்ப்பணம்.